அனைவருக்கும் வணக்கம். ஒரு ஃபோட்டோவோட ஃபைல் சைஸை எப்படி குறைக்கலாம் அப்படின்னு இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். இந்த ஃபோட்டோவோட ஃபைல் சைஸ் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்தீங்கன்னா 3.23 MB இருக்குது. ஸோ இந்த ஃபைலை குறைப்பதற்காக ப்ளே ஸ்டோரில் போயிட்டு ஃபோட்டோ பிக்சர் ரெடியூசர் அப்படிங்கிற இந்த ரீசைசர் ஆப்பை நம்ம இன்ஸ்டால் பண்ணணும். இதோட லிங்க் கீழே கொடுக்குறேன். ஸோ இதை கொடுத்துட்டு ஓப்பன் அப்படிங்கிறத கொடுங்க. சில அட்வர்டைஸ்மெண்ட் வந்தாலும் மேலே கண்டினியூ டு ஆப் அப்படிங்கிறத கொடுத்து உள்ளே வந்துடலாம். செலக்ட் ஃபோட்டோ அப்படிங்கிறத கொடுத்தீங்கன்னா நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டிய ஃபோட்டோவை இதில் நீங்கள் செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதோடைய ஃபைல் சைஸ் மேலே கொடுத்துருக்கு 3.2 MB அப்படின்னு. ஸோ இதை நீங்கள் கட் பண்ணனா கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தக்க அந்த ஸ்டூடெண்ட்டை மட்டும் வைக்கிற மாதிரி வச்சு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான சைஸ் படி வச்சுட்டு கீழே கிராப் அப்படிங்கிறத கொடுக்கலாம். ரெசல்யூஷன் அல்லது ஆஸ்பெக்ட் ரேஷியோ இதெல்லாம் மாற்றணும்னா மாற்றிக்கலாம். நான் கரெக்டாக வச்சுட்டு கிராப் அப்படிங்கிறத கொடுக்குறேன். ஸோ எனக்கு அது கிராப் ஆகிட்டு, கிராப் பண்ண பிறகு நமக்கு தேவையான அளவுக்கு ஃபைல் சைஸை கம்மி பண்ணணும். ஸோ ரீசைஸ் அப்படிங்கிறத கொடுத்து நான் என்ன பண்ணுறேன், பர்சன்டேஜ் படியோ அல்லது ஹைட் வித் படியோ நான் என்ன செய்யலை, குறைக்கலை. நான் ஃபைல் சைஸ் படி கஸ்டம் கொடுக்குறேன். ஸோ எனக்கு மேக்ஸிமம் 40 to 20 KB வரைக்கும் தான் சில இதில் கேட்டிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு எத்தனை KB கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பொறுத்து நீங்கள் என்ன செய்யுங்க, இதில் போட்டுக்கோங்க. நான் 25 KB அப்படிங்கிறத போட்டிருக்கேன். சில நேரம் என்ன செய்யும், MPலையோ அல்லது KPலையோ கரெக்டாக வச்சுருக்கீங்களா செக் பண்ணிவிட்டு ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்தீங்கன்னா இந்த பிக்சர் ப்ராசஸ் ஆகி 25 KBக்குள்ளே என்ன செஞ்சிடும், நமக்கு அந்த ஃபோட்டோ வந்துடும். ஸோ இது உங்களுக்கு என்ன செஞ்சாச்சு, இப்போது உங்களோட கேலரியில் இந்த ஃபோட்டோ சேவ் ஆகியிருக்கும். சரியா? அல்லது ஷேர் அப்படிங்கிறத கொடுத்து நீங்கள் என்ன செய்யலாம், அந்த ஃபோட்டோவை ஒருத்தங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ இது பேசிக்காக ஒரு பிக்சரை ரெடியூஸ் பண்ணுறது. சார் நான் டிஎன்பிசியை இந்த மாதிரி இதுக்கு பண்ணும்போது எங்களுக்கு இந்த மாதிரி பேரோடைய பிக்சர் வரணும் அப்படின்னா இதுக்கு இந்த வெப்சைட்டோட லிங்க்கை நான் கீழே என்ன செய்கிறேன், டிஎன்பிசிஏ அஃபிஷியல் ஃபார்மேட் அப்படின்னு நான் கீழே லிங்க் தரேன். ஸோ இதில் நீங்கள் என்ன செய்யணும்னா, இதில் ஃபஸ்ட்டு ஒரு ஃபோட்டோ, அடுத்து உங்கள் பேர், அந்த ஃபோட்டோ எடுத்த தேதி, சரியா, அது இருக்கணும். ஸோ இந்த மாதிரி தான் டிஎன்பிசிஏ குரூப் 4 குரூப் 2 இந்த மாதிரி இதுக்கு அப்ளை பண்ணும்போது ஃபோட்டோ கேட்பாங்க. ஸோ இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இதில் உங்களோட நேம் அடிச்சுக்கோங்க. நான் குமாரி அப்படிங்கிற அடிச்சுக்குதேன். இந்த ஃபோட்டோ எப்போ எடுத்திருக்கோம் அப்படிங்கிற தேதியை நீங்கள் என்ன செய்யுங்க, சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு அதில் இமேஜ் அப்படிங்கிறதில் நீங்கள் இப்போ பார்த்துருக்கிற உங்களோட பிக்சர், சரியா, அதாவது டிஎன்பிசிக்கு உங்களுக்கு தேவையான பிக்சரை நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஒரு பிக்சரை நான் என்ன செய்கிறேன், சூஸ் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா கன்வெர்ட் அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த கன்வெர்ட் அப்படிங்கிறத கொடுத்தாச்சு அப்படின்னா நமக்கு கரெக்டாக டிஎன்பிசிக்கு தேவையான அளவு சைஸில் வந்துடும். கீழேயே பேர், அந்த ஃபோட்டோ எடுத்த சைஸ் வந்துடும். இதில் டவுன்லோட் யுவர் இமேஜ்னு ஒரு க்ரீன் கலர் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிங்கன்னா இது மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் வரும். அதை கட் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன செஞ்சிடும், அந்த இமேஜ் உங்களுக்கு டவுன்லோட் ஆகிருக்கும். ஸோ ஓப்பன் கொடுத்தீங்கன்னா இதுதான் உங்களோட இமேஜ். பார்த்தீங்கன்னா இதோட ஃபைல் சைஸு கூட உங்களுக்கு கரெக்டாக என்ன செய்யும், மேட்ச் ஆகிற மாதிரி என்ன செய்யும், சைஸில் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ டவுன்லோடில் போய் பார்த்தீங்கன்னா ஸோ இதோட ஃபைல் சைஸை நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், டீட்டெயில்ஸ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக என்ன செய்யும். ஸோ பார்த்தீங்கன்னா டிஎன்பிசிக்கு தேவையான அளவில் சரியான சைஸில் என்ன செஞ்சுருக்கு, இது 50 KBக்குள்ளே என்ன செஞ்சுருக்கு, இந்த ஃபோட்டோ உங்களுக்கு டவுன்லோட் ஆகிருக்கு. ஸோ இது மாதிரி நீங்கள் உங்களோட ஃபோட்டோ சைஸை டிஎன்பிசிக்காண்டி குறைச்சிக்கலாம். அல்லது மேனுவலாக வேறு எதுக்காவது மாற்றினாலும் ஃபோட்டோஸை நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம். நன்றி, வணக்கம்.